அரியலூரில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். சாப்பாடு வேணும், உனக்கு தண்ணி வேணும், இரண்டு இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ முடியும். ஆகவே உணவை கொடுப்பவர் விவசாயி, விவசாயி தொழிலாளி. இன்னைக்கு நாட்டில் டாட்டா இருக்கலாம், பிர்லா இருக்கலாம், இவ்வளவு பணக்காரர் இருக்கலாம். ஆனா உணவு கொடுப்பது இங்க இருக்கிற விவசாயி, விவசாயி தொழிலாளி. ஆகவேதான் நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு தன்னை இமைகாப்பதை போல விவசாயிகளும் விவசாயி தொழிலாளியும் காக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன திட்டம் கொடுக்க வேண்டும், அதனால் விவசாயி எப்படி ஏற்றுக்கொள்வார்? விவசாயி தொழிலாளி அந்த கஷ்டம், வேதனை, துன்பம், துயரம் அதிலிருந்து விடுபட வேண்டும். அவர்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தால் நன்மைகள், அதையெல்லாம் பார்த்து பார்த்து திட்டங்களை எடுத்து அவர்களுடைய வாழ்வை ஏற்றம் செய்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். என்ன நடக்குது திமுக ஆட்சியில? கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன், மூணு தான் நடக்குது. எந்த மந்திரி அதிகமா பணம் கொடுக்கிறாங்களோ அவர்தான் முதன்மையான மந்திரி. வேலை செய்வதெல்லாம் இடம் கிடையாது. யாரு துட்டு கொடுக்கிறாங்க பாத்தீங்களா? யாரு அதிக ஊழல் செய்து அதிக சம்பாதித்து ஸ்டாலின் குடும்பத்திற்கு பெருக்கின்றார்களோ அவர்தான் மூத்த மந்திரி, முதன்மை மந்திரி. அந்த வயதுக்கோ அனுபவத்துக்கோ இடம் கிடையாது திமுகவில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற ஒரே கட்சி இந்தியாவிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துதான். எனக்கு தொண்டையை பூரா பொண்ணுங்க. உங்களுடைய அறிவித்தவர் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் வந்தே மக்களை பார்த்தே போக வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விட்டதின் விளைவாக என்னுடைய தொண்டைகளை புண்ணிருந்தாலும் என்னுடைய டாக்டர் 15 நாள் பேசவே கூடாது, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களையெல்லாம் காண வேண்டும் என்று அரியலூரில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் கூடுதல் தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.